இன்னைக்கு இந்த வீடியோல Oracle.DataAccess.dll Oracle.Managed DataAccess.dll உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரிங்களா? நீங்க ஒரு .NET ப்ராஜெக்ட்ல Oracle டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு DLL வச்சுமே நம்ம டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஆனா Oracle டேட்டா ஆக்சஸ் மூலமா நீங்க DBயை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா இந்த ODAC காம்போனன்ட்டை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஆனா Oracle Managed DataAccessல இந்த ODAC காம்போனன்ட்டை இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்போ Oracle டேட்டா ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஃபாஸ்டா இருக்கும். ஏன்னா நம்ம ODAC காம்போனன்ட் இன்ஸ்டால் பண்ணதுனால அவங்க ஏகப்பட்ட DLL மூலமா பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது ஃபாஸ்டா இருக்கும். ஆனா Oracle Managed DataAccess அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்காது. Oracle டேட்டா ஆக்சஸ் அன்மேனேஜ்டு டிரைவ்னு சொல்லுவாங்க. எதற்காகனா இப்போ சிஸ்டம் லெவல்ல நம்ம DLL இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா? இந்த ODAC காம்போனன்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது சிஸ்டம் லெவல்ல ஏகப்பட்ட அன்மேனேஜ்டு DLL இருக்கும். அதனால இதை அன்மேனேஜ்டு டிரைவர்னு சொல்லுவாங்க. ஆனா Oracle Managed DataAccess அப்படிங்கிறது மேனேஜ்டு டிரைவர்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரன் டைம்ல நம்ம DLL ப்ராஜெக்டுக்குள்ளே, அதாவது அப்ளிகேஷனுக்குள்ளே இருந்து எடுத்துக்கணும். சிஸ்டம் லெவல்ல இருந்து DLL எதுவுமே அது எடுத்துக்காது. சரிங்களா? இப்போ அந்த Oracle டேட்டா ஆக்சஸ் அப்படிங்கிறது நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க சிஸ்டம் 32 பிட்டா இருந்துச்சுன்னா 32 பிட் காம்போனன்ட் இன்ஸ்டால் பண்ணணும். ஒருவேளை 64 பிட்டா இருந்துச்சுன்னா 64 பிட்டுக்கு உண்டான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். ஆனா Oracle Managed DataAccess பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் எந்த பிட்டா இருந்தாலும் இருக்கலாம். 32 பிட் 64 பிட்டா இருக்கலாம். ஆனா ஒரு DLL கொடுப்பாங்க. அந்த DLL நம்ம எந்த சிஸ்டம்லனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு சின்ன கொஸ்டின். சரிங்களா? நீங்க ஒரு டெவலப்பரா இருக்கிறீங்க. நீங்க ஒரு DB கனெக்ட் பண்ணி இந்த DLL யூஸ் பண்ணி DB கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சோ எந்த DLL யூஸ் பண்ணுவீங்க? சரிங்களா? சோ Oracle டேட்டா ஆக்சஸ் செலக்ட் பண்ணலாமா இல்லனா Oracle Managed DataAccess செலக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா Oracle Managed DataAccess தான் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுவாங்க. நானுமே அதுதான் சஜஸ்ட் பண்றேன். எதற்காகனா நீங்க ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணி வச்சிருக்கீங்க. சரிங்களா? ஒரு 2 வருஷம் கழிச்சு இன்னொருத்தர் அந்த ப்ராஜெக்டை லீட் பண்ணி கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. அப்போ அவருடைய சிஸ்டம்ல இந்த ODAC காம்போனன்ட் இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே செட்டப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? சோ அதை செட்டப் பண்ண வேண்டிய அவசியம் இருந்துச்சுன்னா அவர் கொஞ்சம் என்ன பண்ணுவாரு, டிஃபிகல்டிஸா ஃபீல் பண்ணுவாரு. அதே மாதிரி ஒரு ஃப்ரெஷர் ப்ராஜெக்டுக்குள்ள வராரு. அவர் உங்களுடைய ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அவருமே என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு காம்போனன்ட் அவர் சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணாமலே ப்ராஜெக்ட் ரன் ஆகணும். சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த Oracle Managed DataAccess.dll தான் எல்லாருமே சஜஸ்ட் பண்றது. சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கற்போம் கற்பிப்போம். நன்றி.